Welcome to biology classes. In the video la chapter number 22 chemical coordination and integration பத்தி பார்க்க போறோம். Here we have two main parts. One is called as exocrine part and endocrine part, and the hormones is mainly secreted from endocrine part of the gland. Right. இப்போ இங்க கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ். ஸோ இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன் கண்டென்ட். ஸோ இதுக்கு ஹார்மோன்ஸ்க்கு ஏதாவது நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. And these can act as an intercellular messenger that is produced in very trace amount. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து அது பிளட் வழியாக சர்க்குலேட் ஆகி டார்கெட் ஆர்கனுக்கு போய் ரீச் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் திஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பற்றி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்ட், தைராய்டு, அட்ரினல், pancreas, parathyroid, thymus and gonads பற்றி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். Okay, but however certain other organs okay also act like an endocrine gland. So gastric tract, gastrointestinal tract, liver, kidney, heart இதெல்லாமே ஒரு சில ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னாலும் ஃபிகர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தென் வி ஹாவ் ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸில் வந்து இங்கே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இட் கண்டெய்ன்ஸ் செவரல் குரூப் ஆஃப் நியூரோசெக்ரிட்டரிஸஸ் விச் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியை. அதுதான் வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக இது ஹார்மோன்ஸ் ரெண்டு விதமான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, ஒன்று இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு. ஒன்று அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் GnRH, gonadotropin releasing hormone, and another is somatostatin which inhibits the hormone release. Now let us see about the pituitary gland. Pituitary gland la வந்து மொத்தம் anti-pituitary as well as posterior pituitary அப்படின்னு ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஃப்ரண்ட்ல ஓகே இந்த பக்கம் வந்து it is called as anterior pituitary and the back side this is called as posterior pituitary. இதையுமே வந்து it is further divided into two. One is called as pars distalis. Okay, frontல இருக்கிற pars distalis, நடுவுல pars intermedia, அது இல்லாமல் பின்னாடி இருக்க pars nervosa. ஏன் pars nervosa அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இது டைரக்ட் கனெக்ஷன் ஃப்ரம் ஹைப்போதாலமஸ் டு தி போஸ்டியர் பிட்யூட்டரி. அதனால நர்வ் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அதனால நர்வஸா. அது இல்லாமல் ஹியர் யூ ஹேவ் ஒன் இஸ் கால்ட் அஸ் டிஸ்டாலிஸ், அது இல்லாமல் இன்டர்மீடியா. ஸோ இந்த பார்ட்ஸ் டிஸ்டாலிஸுங்கிற பார்ட்டில் இருந்து தான் நிறைய விதமான ஹார்மோன்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது GH growth ஹார்மோன், ப்ரோலாக்டின், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், LH, FSH. ஓகே, இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த பார்ட்ஸ் இன்டர்மீடியா அப்படிங்கிற பார்ட்டில் இருந்தது தான் we have this melanocyte stimulating hormone which is called as MSH, and another is called as pars nervosa, பின்னால portion which releases oxytocin and vasopressin. ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ GH growth ஹார்மோன் க்ரோத்துக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ சப்போஸ் இது அதிகமாக வந்து செக்ரேட் ஆச்சுன்னா ஜைஜான்டிசம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இது கம்மியாச்சுன்னா டுவார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டுவார்ஃபிசமில் ஆர் ஸ்டண்டட் க்ரோத், டுவார்ஃபிசம் ஆர் ஸ்டண்டட் க்ரோத்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக இப்போ ஒரு சில பேருக்கு இந்த ஹைப்பர் செக்ரேஷன், எக்ஸஸ் செக்ரேஷன், க்ரோத் ஹார்மோனோட ஹைப்பர் செக்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா தென் இட் கேன் லீட் டு ஆக்ரோமெகாலி. இது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ரோமெகாலி வந்து சிவியர் டிஸ்ஃபிகர்மெண்ட். ஓகே, என்னது சிவியர் டிஸ்ஃபிகர்மெண்ட் இந்த மிடில் ஏஜ் பீப்புள். ஸோ இவங்கள வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ப்ரீமெச்சூர் டெத்து இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் என்ன பண்ணுது, growth of mammary glands ப்ரொடியூஸ் பண்ணோம். அது இல்லாமல் ஃபார்மேஷன் ஆஃப் மில்க். எஜெக்ஷனுக்கு கண்டிப்பாக கிடையாது, எஜெக்ஷனுக்கு ஆக்சிடோசின். ஸோ மெமரி கிளாண்ட் ஃபார்மேஷன் ஆஸ் வெல் அஸ் மில்க் ஃபார்மேஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் டிஎஸ்ஹெச் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ தைராய்டு கிளாண்டில் போய் ஆக்ட் ஆக போகுது. அடுத்தது அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது அட்ரினல் கிளாண்டில் தான் வந்து அட்ரினல் கார்டெக்ஸில் தான் போய் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் தி சிந்தசிஸ். அது முக்கியமாக ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் சச் ஆஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண போகுது. LH அண்ட் FSH அது தெரியும் உங்களுக்கு. ஸோ LH, FSH கோனாட்ஸ் தான் போய் ஆக்ட் ஆகும். ஸோ அது பேர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னால் வந்து கோனாடோட்ரோபின் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே LH மட்டும் மேல்ஸில் இட் ப்ரொடியூசஸ்
ஆண்ட்ரோஜன்ஸ் அது இது மெயினாக ஆக்ட் ஆக போகிறது வந்து லேடிக் செல்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது. லேடிக் செல்ஸ் ஆக்ட் இங்கே வந்து ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரம் டெஸ்டஸ் இன் மேல்ஸ். எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணுதுன்னா it will combine with androgen and helps or plays a role in spermatogenesis. அடுத்ததா நம்ம ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச் வந்து ஓவியுலேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். இந்த எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ 14th டே அப்போ எல்ஹெச் ஹார்மோனை அதிகமாகும், அப்போ ஓவியுலேஷன் நடக்கும், அதுதான். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கார்பஸ் லூட்டியம் அப்படின்னா திங் இஸ் விச் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ரெமினன்ஸ் ஆஃப் கிராஃபின் ஃபாலிக்கல். அடுத்ததா இந்த FSH stimulates the growth and ovarian follicles. Now அடுத்ததா நம்மளோட பார்ஸ் இன்டர்மீடியா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா MSH மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு. இதில் இந்த மெலானின் பிக்மெண்ட் நம்மளுக்கு இந்த கலர் பிக்மெண்ட் இருக்குல்ல, ஸ்கின் கலர், ஸோ அது வந்து மெலானின் பிக்மெண்ட்னால தான் ஆகும். ஸோ அதிகமாக மெலானின் பிக்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது டார்க்காக இருக்கும். கம்மியாக மெலானின் பிக்மெண்ட் வந்துச்சுன்னா தென் லைட்டாக இருக்கும். ஓகே, நோ ஆக்சிடோசின் வந்து ஸ்மூத் மசில்ஸை தான் போய் ஆக்ட் ஆகும் ஆஃப் தி யூட்ரஸ். ஸோ சைல்டு பர்த்துக்காக ஹெல்ப் பண்ணும். another important point is that milk ejection from the mammary glands-க்கும் ஹெல்ப் பண்ணும். லாசோப்ரெசன் தெரியும், இட் இஸ் an antidiuretic ஹார்மோன். இது என்ன பண்ணும், ஸ்டிமுலேட்ஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோலைட்ஸ் ஃப்ரம் தி டிஸ்டல் டியூபியல் டிசிடியில் தான் வந்து மெயினாக ஆக்ட் பண்ணி அங்கேருந்து ரீஅப்சார்ப் பண்ணும். இது வாட்டர் லாஸை வந்து தடுக்கும், லாஸ் ஆஃப் வாட்டர், டயூரிசிஸ். ஓகேங்களா, டயூரிசிஸ் அப்படின்னா வாட்டர் லாஸ். ஓகே, ஹெவி வாட்டர் லாஸ் ஃப்ரம் தி பாடி. ஸோ அடுத்ததாக இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இங்கே நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டோம், டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம். ஸோ இங்கே பார்க்கும்போது சப்போஸ் ஏடிஹெச் ப்ராப்பராக வந்து வேலை செய்யலை, சிந்தசிஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த ஏடிஹெச் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் வாட்டர் லாஸ். ஓகே, வாட்டர் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஸோ இங்கே பாலியூரினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்டுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இது ஃபோர் பிரெயினுக்கு பின்னாடி தான் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து மெலட்டோனின் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண போது இது எதுக்கு அப்படின்னா 24 hours diurnal வேரியேஷன், ஸ்லீப் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர் அண்ட் பாடி ரிதம், இந்த 3 விஷயத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹவர் திஸ் ஹேஸ் அ ரோல் இன் மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன் அண்ட் மென்சுரல் சைக்கிள் அண்ட் ஈவன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சிம்பிளாக பார்க்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பார்ட் வந்து தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்டில் நம்ம பார்க்குற இந்த தைராய்டு கிளாண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா இட் கம்போஸ் ஆஃப் ஃபாலிகல்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இங்கே ரொம்ப 2 விஷயம் இருக்குது, ஒன்று T4 T3 அண்ட் TSH அப்படின்னு. ஸோ TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், T4ங்கிறது டெட்ரா ஹைட்ரோதைரோனைன். ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் தைராக்சின். தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு அப்படின்னு பல தடவை கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் T4. இன்னொன்று T3ங்கிறது ட்ரை ஹைட்ரோதைரோனைன். ரைட், அடுத்தது இப்போது when there is a deficiency of iodine in the diet, ஸோ அப்போது என்ன ஆகும், ஹைப்போதைராய்டிசம் வரும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்குது, பட் தைராய்டு கிளாண்ட் என்ன ஆகும், என்லார்ஜ்மெண்ட் நடக்கும். தென் தட் என்லார்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் அ காய்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த ஹைப்போதைராய்டிசம் காமனாக ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும். ஓகே, ஸோ இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் தி க்ரோயிங் ஃபீட்டஸ். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ப்ரெக்னென்ட் விமனில் கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட்டுன்னு எடுப்பாங்க. ஸோ அந்த தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. சப்போஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரலாங் டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த பேபியோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டண்டட் க்ரோத் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டினிசம் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன். ஸோ அது இல்லாமல் வந்து லாட் ஆஃப் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் லோ ஐக்யூ அண்ட் அப்நார்மல் ஸ்கின் டெஃப் மியூட்டிசம் இப்படிலாம் நடக்கும். ஓகே, அதனால் தைராய்டு லெவல் ப்ரெக்னன்சியில் ரொம்ப முக்கியமான
ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்க வர்றது ஒரு விமன், அடல்ட் விமனில் சப்போஸ் இந்த ஹார்மோன்ஸும் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா மென்ஸ்ட்ருவல் irregularity இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்ததா ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு சில நேரம் டியூ டு கேன்சர்னாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸாப்தால்மிக் காய்டர். ஸோ இதுவும் ஒரு கேஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாப்தால்மிக் காய்டர் அப்படிங்கிறதுல என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னால் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் நடக்க போது, ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐஸ் இருக்கும், அது மெட்டபாலிக் ரேட்டு ஜாஸ்தியாகும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து கிரேவ்ஸ் டிசீஸ்னும் சொல்லலாம். ஸோ கிரேவ்ஸ் டிசீஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாப்தால்மிக் காய்டர், தென் கேன்சர் அண்ட் யூ ஹாவ் திஸ் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். தைராய்டு ஹார்மோன் இது மட்டும் பண்ணாமல் it also have a role okay in regulating the blood calcium level. ஸோ அது பேர் தைரோகால்சிட்டோனின் and also helps in regulation of metabolism of carbohydrates, proteins and maintenance of osmoregulation. தைராய்டு கிளாண்ட் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். அது இல்லாமல் நடுவில் ஒரு ஜங்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்தமஸ். இப்போ பேராதைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு பின் பக்கத்தில் ஒவ்வொரு லோபுக்கும், இது ஒரு லோபு, இது இந்த பக்கத்தில் ஒரு லோபு, இந்த ரெண்டு லோபுக்கும் பின்னாடி பேர் ஆஃப் பேராதைராய்டு கிளாண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். So this is mainly helps in increasing the calcium level. So எப்படி increasing the calcium level அப்படின்னா, ஸோ போனில் இருந்து ரீஅப்சார்ப் ஆகும், போன் டிசல்யூஷன் இல்லை அப்படின்னா போன் ரிசார்ப்ஷன், டீமினரலைசேஷன், இந்த ப்ராசஸ்னால வந்து என்னாகும், கால்சியம் லெவலை போனில் இருந்து எடுத்து இட் வில் increases the calcium level in the blood. ஓகே, ஸோ போனில் இருந்து கால்சியம் லெவல் எடுத்துகிட்டு பிளட்டில் கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் கால்சியம் லெவல். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் ட்ராக்லேருந்து ஃபுட்லேருந்து கூட அப்சார்ப் பண்ணும், அது இல்லாமல் ரீனல் டிபியூஸ்லேருந்தும் அப்சார்ப் பண்ணும். இது கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது பேர் ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்த நம்ம பார்க்க போகிற தைமஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எதிர்ப்பு சக்தி அப்படின்னு. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் இந்த ஹார்மோன் பேர் தைமோசின். அந்த தைமோசின் ஹார்மோன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டி லிம்போசைட்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். வயசாக இது சுருங்க ஆரம்பிக்க டி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ டி லிம்போசைட்ஸ் இம்யூனிட்டிக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே போகும். ஸோ வயசாகும் போது இந்த சைஸ் வந்து இருக்கிறதே சின்னதாக போயிடும். ஸோ டி லிம்போசைட்ஸ் வராது. ஸோ பேத்தோஜென்ஸுக்கு எதிராக நமக்கு இம்யூனிட்டி பவர் உடம்புல கம்மி ஆயிரும். ஸோ டேரெக்டாகவே கேட்கலாம், வயசான உங்களுக்கு எந்த ஹார்மோன், எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக எந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள்னு. அப்போ தைமஸ் ஹார்மோன் ஆர் தைமோசின் ஹார்மோன் ஆர் தைமஸ் கிளாண்ட். நெக்ஸ்ட் இஸ் அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது அடிசன்ஸ் டிசீஸ். ஸோ இதை உங்களுக்கு தெரியும், இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று இஸ் கால்ட் அஸ் cortex and another is called as a medulla. This two things is responsible for regulation of corticoids, so minerals and glucose metabolism. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெடுலா பார்க்க போகிறோம். இந்த மெடுலாவில் it has mainly two hormones which is called as adrenaline or epinephrine and noradrenaline or norepinephrine. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் அஸ் அ கேட்டகோலமைன் கம்பைன் டுகெதர். ஸோ மெடுலாலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கேட்டகோலமைன் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த அட்ரினலின் வந்து இட் இஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ எமர்ஜென்சி ஹார்மோன் ஆர் ஹார்மோன் ஆஃப் ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ அதில் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துக்காங்க. ஸோ அலர்ட்னஸ், பியூப்புலரி டைலேஷன், பைலோஎரெக்ஷன், மீன்ஸ் ரைசிங் ஆஃப் ஹேர், அடுத்தது ஸ்வெட்டிங். ஸோ இது மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதே மாதிரி இன்னொன்று வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பை இன்க்ரீஸிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ தி ரெஸ்பிரேஷன்.
இப்போ இந்த கேட்டகாலமைன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வேறு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து வேலை நடக்கணும் அப்படின்னா தே ரிக்வயர் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதனால் கிளைக்கோஜனில் இருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் வந்து லெவலில் இன்க்ரீஸ் ஆகிரும் பிளட்டில். ஓகே, ஹவ் இப்போது அப்படி இது ஒன்று கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறது. இன்னொன்று லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன்லேருந்தும் உங்களுக்கு குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது அட்ரினல் கார்டெக்ஸ், அடுத்த அட்ரினல் கார்டெக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ். ஓகே, இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது GFR அப்படின்னு ஒரு 3 விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. GFRன்னு என்ன, குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு. பட் நம்ம இங்கே வந்து நம்ம இதை நிமோனிக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன்னும் அதாவது ஜி வந்து என்னென்னா ஜோனா கிளாமெருலோசா, இது வந்து வெளியில் அவுட்டர் ரீஜனில். ஓகே, அவுட்டர் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ அடுத்ததாக வந்து ஜோனா ஃபேசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ரெட்டிகுலாரிஸ், ஜோனா ஃபேசிகுலேட்டா. ஸோ ஜோனா ஃபேசிகுலேட்டா இஸ் ஏ மிடில் லேயர். நான் இந்த கார்டிகாய்ட்ஸ், அதாவது கார்டெக்ஸ்லேருந்து வர்றது பேர் கார்டிகாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில் இன்வால்வ் ஆகுது. நம்ம அட்ரினல் மெடுலாலையும் அப்படி தான் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே. ஸோ இங்கே பட் இங்கே நேம் வந்து குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமானது கார்டிசால் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். திஸ் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் electrolyte, or we can also say like osmosis regulation, and also helps in mineralocorticoids. ஸோ mineralocorticoids அப்படின்னு சொல்லும்போது என்ன, மினரல் மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் as mineralocorticoids. And also this aldosterone is a very very important mineralocorticoid. ஸோ aldosterone சொன்னால் mineralocorticoid, கார்டிசோல்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நோ நீங்கள் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் enhances gluconeogenesis, lipolysis and proteolysis. Gluconeogenesis அப்படின்னா formation of glucose from non-carbohydrate molecules, அதாவது லிபிட்ஸ் இல்லைன்னா வந்து ப்ரோட்டீன்ஸ் இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ gluconeogenesis. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா. லிப்போலைசிஸ்னா பிரேக் டவுன் ஆஃப் லிபிட்ஸ், அண்ட் ப்ரோட்டியோலைசிஸ்னா ப்ரோட்டீன் பிரேக் டவுன். ரைட், அடுத்தது ஆல்டோஸ்டெரோனோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை பார்த்துருவோம். அதாவது ரீனல் டிபியூல்ஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஸ்டிமுலேட்ஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். பட் ஹவர் there is an excretion. What is that? Excretion of potassium ions and phosphate. இது ரொம்ப முக்கியம். ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர், பட் excretion of potassium and phosphate ions. So this is helps in osmotic balance ங்கிறது ஒன்று. அடுத்ததா this adrenal cortex. Okay, the adrenal cortexல வந்து has a main important role in axial hair, pubic hair and facial hair during puberty. நெக்ஸ்ட் பேன்க்ரியாஸை பற்றி தெரியும். பேன்க்ரியாஸ் எப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 to 2 மில்லியன் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 3 விதமான செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் டெல்டா அப்படின்னு சொல்லி 3 செல்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா அப்படிங்கிறது குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணோம். பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இன்சுலின் இஸ் அ ஹைப்போகிளைசெமிக் ஹார்மோன் அப்படிங்கிறது, இது ஹைப்பர் கிளைசெமிக் ஹார்மோன். ஸோ இது இன்க்ரீஸ் இது வந்து கம்மி பண்ணும். இன்சுலின் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலில் கம்மி பண்ணால் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலின் முக்கியமாக ஹெப்படோசைட்ஸில் தான் ஆக்ட் ஆகுது. ஹெப்படோசைட்ஸ்னால் வந்து லிவர் செல்ஸ் அண்ட் அடிப்போசைட்ஸ். அதாவது அடிப்போசைட்ஸ் அப்படின்னா இந்த ஃபேட் ஸ்டோரேஜஸ் டிஷ்யூஸ் தான் வந்து அடிப்போசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹவர் இட் என்ஹான்சஸ் தி cellular glucose uptake. Next we have diabetes mellitus. Diabetes mellitus அப்படின்னா there is loss of glucose through urine and also along with ketone bodies. ஸோ ketone bodiesம் சேர்ந்து வரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா வந்து it is nothing but insulin therapy. ஸோ டெஸ்டிஸில் 2 விதமான செல்ஸ் இருக்குது. ஸோ ஒன் இஸ் கால்ட் அஸ் செமினிஃபெரஸ் டிஷ்யூஸ் அண்ட் ஸ்டோமல் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூஸ். ஸோ இந்த இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இட் ஹேஸ் சம்திங் கால்ட் அஸ் லேடிக் செல்ஸ் அப்படின்னு. லேடிக் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ், மெயின்லி தி டெஸ்டோஸ்டிரோன். இந்த ஆண்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, யூ கேன் ஹாவ் அ ஸ்மால் கிளான்ஸ். அதாவது இந்த மெச்சுரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேல் அக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ மேலில் அக்ரெசிவ்னஸ், லோ பிட்சை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது வாய்ஸோட லோ பிட்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, this has a role in spermatogenesis and male sexual behavior
then it also involves in the protein and carbohydrate metabolism. Ovary produces two types of steroid hormones. One is called as estrogen and progesterone. So ovariயில் என்ன இருக்கும் அப்படின்னா ovarian follicles இருக்கும், then stromal tissues. Estrogen hormone ovarian follicles in the produce ஆகுது, and however progesterone hormone rupturing follicles அதாவது graphene follicles கார்பஸ் லூட்டியத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து ஸ்டிமுலேஷன் ஆஃப் growth ஃபீமேல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அண்ட் appearance of a female sexual characters, pitch. ஓகே, இங்கே ஹை பிச், இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மெமரி கிளாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் ரெகுலேட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ப்ரொஜெஸ்டரோனுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சப்போர்ட்ஸ் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது. இட் சப்போர்ட்ஸ் ப்ரெக்னன்சி. ஓகே, ஸோ ஹவர் formation of alveoli in mammary gland, so for milk secretionக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போல ஏஎன்எஃப் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ ஏஎன்எஃப் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? ரைட் ஏட்ரியம் ஆஃப் தி ஹார்ட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து பிபியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்ததாக எரித்ரோபாய்டின் கிட்னிலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜேஜி செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஜேஜி செல்ஸை பொறுத்தவரைன்னா எரித்ரோபாய்டின் ஆர்பிசி செல்ஸை ஃபார்மேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து எண்டோக்ரைனில் நம்ம ஜிஐடி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் மொத்தம் 4 விதமான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கேஸ்ட்ரின், செக்ரேட்டின், சிசிகே அண்ட் ஜிஐபி. ஸோ இந்த கேஸ்ட்ரின் என்ன பண்ணுது அப்படின்னா ஹெச்சிஎல் சிக்ரீஷன், அதாவது கேஸ்ட்ரிக் ஆசிடை வந்து சிக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதாவது ஹெச்சிஎல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இல்லாமல் வந்து it also stimulates the secretion of trypsinogen, so protein digestion. Next is secretin அப்படிங்கிற secretin hormone. So what does this secretin hormone does? Yes, it acts on exocrine part of the pancreas and stimulates the water and bicarbonate ion secretion. Next CCK இது கால் பிளாடர்லையும் ஆட் பண்ணும், அது இல்லாமல் pancreasலையும் ஆட் பண்ணும் and helps in the secretion of gastric enzymes and bile juices, right? ஸோ கால் பிளாடர்லேயும் ஆக்ட் ஆகுது, அது இல்லாமல் pancreasலையும் ஆக்ட் ஆகுது. அதுங்கிறது என்னது சிசிகே and it stimulates the secretion. அடுத்தது ஜிஐபி ரேண்டமாக வந்து அந்த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸை மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிடும், அது இல்லாமல் வந்து மோட்டிலிட்டியும் ஸ்டாப் பண்ணிடும். ஹார்மோன்ஸை இங்கே கெமிக்கல் நேச்சர் வச்சு இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. பெப்டைட் ஹார்மோன், ஸ்டீராய்டு ஹார்மோன், அயோடோதைரோனைன் அண்ட் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். இந்த ஸோ இங்கே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது டைரெக்டாகவும் கேள்வி கேட்கலாம். அடுத்ததாக வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் செகண்டரி மெசஞ்சர்ஸ். ஸோ இங்கே என்னென்ன மெசஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பி, IP3, அடுத்தது கால்சியம் அயான்ஸ். இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வச்சு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஃப்எஸ்ஹெச் இது மாதிரி ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக வந்து அந்த செல்லை ரிசெப்டாருக்கு போகும். இந்த ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகிட்டு உள்ளுக்கு வந்து செகண்டரி மெசஞ்சர் இங்கே ஏற்கனவே அட்டாச் ஆகும். இது ஒன்ஸ் இந்த ஹார்மோன் வந்து இங்கே ரிசெப்டாரில் பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே இது இங்கே ரிலீஸ் ஆகி ஸோ விச் இஸ் நத்திங் பட் சைக்ளிக் ஏஎம்பி, கால்சியம் அயான்ஸ் ஆர் IP3 அது உள்ளே போய்ட்டு திருப்பி அந்த என்ன விதமான ரெஸ்பான்ஸ் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ப்ளே பண்ணுமோ அதை ப்ளே பண்ணும். இது ஒன் டைப். இப்போ நெக்ஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன பண்ணுது, நேராக ரிசெப்டர்லாம் இல்லாமல் நேராக வந்து மெம்பரேனுக்குள்ளே நேராக உள்ளே போய் இட் ஃபார்ம்ஸ் அ ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ், தென் இட் கோஸ் அண்ட் இன்டிகிரேட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தி transcription and translation process. ஸோ இப்போ physiological responses நடக்குது, tissue growth and differentiation நடக்குது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ, பாய்.